Welcome students. This is Unit 1, Poem 1, Stopping by Woods on a Snowy Evening. Stopping by Woods on a Snowy Evening. The poem was written by Robert Frost. He is an American poet. Okay. இந்த poem பற்றி தெளிவாக நாம் பார்ப்போம். நம்ம பள்ளி ஆங்கில ஆசிரியர் அவர்கள் அருணாஸ்ரீ மேடம் அவர்கள் வந்து இந்த poem பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. நீங்கள் தெளிவாக கேளுங்க. ஓகே. ஸோ நம்ம போயம்குள்ளே போகலாம். நான் எப்படி படிக்கிறோனோ அதை அப்படியே வாட்ச் பண்ணிக்கோ. நீ திரும்ப திரும்ப இதை போட்டு கேட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் கடினமான வார்த்தைகள்லாம் உனக்கு ஈஸியாக மனப்பாடம். கூடவே சேர்ந்து நீயும் சொல்லி பார்க்கலாம். இதை போட்டுக்கிட்டே புக்கு திறந்து பாரு. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஹீ வில் நாட் see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ வுட்ஸ்னா இந்த இடத்துல காடு. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. இந்த காடு யாருக்கு சொந்தம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காட்டோட சொந்தக்காரர் எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருக்காரு. அவரு காட்டுக்குள்ளார அந்த இடத்துல வசிக்கல. அவரு வில்லேஜ்ல தங்கியிருக்காரு. He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஓகே, நான் இந்த இடத்துல அவரோட காட்டை ரசிச்சிட்டு இருக்கேன். அந்த வுட்ஸ்ல எவ்வளோ அழகா பனிப்பொழிவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரசிச்சிட்டு இருக்கேன் நின்று அப்படின்றது அவருக்கு கண்டிப்பா தெரிய போறது இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கியூர்னா ஸ்ட்ரேஞ்ச். ஓகேயா? ஸோ அவர் வித்தியாசமா பார்க்குதான். என்னடா இது, நம்ம எப்பயும் போற பாதை இல்லையே, ஏன் நம்மளோட முதலாளி இங்கே திருப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸை இவர் வித்தியாசமா பார்க்குதான். டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர், ஏன்னா பக்கத்துல அவர் நின்ன இடத்துல அவர் வீடு இல்லை, அவரோட வீடு அங்க பக்கத்துல இல்லை. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஓகே, அது வின்டர்ல பார்த்தோன்னா ரொம்ப டார்க்கஸ்ட் ஈவினிங் அப்படின்னா இந்த இருட்டுற ஒரு ஈவினிங்கா இருக்கு. டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அன்னைக்கு தான் பார்த்தோன்னா கருகும்னு இருக்கு. ஏன்னா அது வின்டர் சீசன், பனி வேற பொழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல அவர் வந்து அந்த காட்டை கடந்து போயிட்டு இருக்காரு. அங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரோசன் லேக்கா. ஓகே, அங்க அவருக்கு முன்னாடி வந்து ஒரு லேக் இருக்கு. ஓகேயா? ஒரு லேக். அந்த லேக் எப்படி இருக்கு அப்படின்னா இட் வாஸ் ஃப்ரோசன். ஓகே, உறைஞ்சி போயிருக்கு. ஏன்னா நம்ம ஊர்லன்னா குளிரும், அங்கெல்லாம் வின்டர் சீசன் எப்படி இருக்கும்? அப்படியே பனியா கொட்டும் இல்லையா? அதனால கீழே இருக்க அந்த லேக் இருக்கு இல்லையா, அது பார்த்தோன்னா மேல் பரப்பெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் இவர் நின்று ரசிச்சிட்டு இருக்காரு. He gives his harness bells a shake to ask if there is some mistake. ஸோ குதிரை வந்து ஏன் நீ பாதியில் நின்றுட்ட அப்படின்னு வாய் திறந்து கேட்க முடியுமா? அதனால சைகையில் என்ன பண்ணுது, அந்த குதிரை அந்த கடிவாளத்தோட சேர்த்து என்ன கட்டியிருக்காங்க, மணி கட்டியிருக்காங்க. அதை ஆட்டி கேட்குது, ஏன் இங்கே பாதியில் நம்ம நிற்கிறோம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முதலாளி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுதான், கேட்குதான். ஓகே, அது இப்ப இந்த சவுண்டை தவிர வேற என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாரு. அவரும் எதுவும் பேசல, அமைதியா இருக்க, ஆள் அரவமே இல்லாத ஒரு பாதை. the only other sounds that sweep of easy wind and downy flake. ஸோ இந்த ஹார்னஸ் பெல் சத்தத்தை தவிர மற்ற ரெண்டு சத்தம் என்ன அப்படின்னா அந்த காற்று உயின்னு அந்த காத்து அடிக்குது இல்லையா, அந்த காத்தோட சத்தமும் அண்ட் டவுனி ஃபிளேக்னா அந்த பனி அப்படியே மேல இருந்து அப்படியே பொழியுது இல்லையா, அது விழுகிற சத்தம் கூட கேக்குதான். இந்த சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அமைதியான அந்த ராத்திரியில அந்த டவுனி ஃபிளேக் மேல இருந்து கீழே விழுகிற அந்த பனி விழுகிற சத்தம் கூட கேக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல 3 சத்தத்தை இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேராகிராஃப்ல. ஒன்று, அந்த கடிவாளத்தை இப்படி ஆட்டுதுல, குதிரை தலையை ஆட்டும் போது அந்த பெல் கட்டியிருக்கிற சத்தம், ஓகே, மணி கட்டியிருக்கு இல்லையா, அதோட ஓசையும். இன்னொன்று என்னன்னா காற்று அடிக்கிற ஓசையும், அதுக்கப்புறம் மேலேருந்து அந்த பனி விழுகிற அந்த ஓசை கூட கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சத்தத்தை இங்க சொல்லியிருக்காங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep.
and miles to go before I sleep and miles to go before I sleep. என்ன சொல்றாரு கடைசியில க்ளோசிங் லைன்ஸா போயிட்டு என்ன சொல்றாருன்னு பாரு. The woods are lovely dark and deep. நின்று ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். காடு அவ்வளோ அழகா இருக்கு, லவ்லியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, டார்க்கா இருக்கு, அண்ட் இட் வாஸ் வெரி டீப். போயிட்டே இருக்கலாம், அப்படியே இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆனா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கே. ஓகேயா, அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்றும் வேலை இல்லாதவன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு நிறைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள்லாம் இருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். தூங்கறதுக்கு முன்னாடி முடிக்கணுங்கிறது தான் இதோ மேலோட்டமான ஒரு மீனிங். ஆனா இதுல இன்னர் மீனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல ஸ்லீப்புங்கிறது மரணத்தை கூட நம்ம குறிக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கான கடமைகள் அத்தனையும் முடிக்கிற வேண்டிய வேலை இருக்கு. அதனால என்னோட வாழ்க்கையை நின்று நிதானமா ரசிக்க கூட என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயட் சொல்றத நினைச்சுக்கலாம். ஓகேயா, இப்போ போயம் ஒரு வாட்டி படிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it cure to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of wind, easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த பாயினுடைய முழு அர்த்தமும் நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் பொயட்டிக்கல் டிவைஸ். இதை பார்ப்போம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த போயம்ல இப்போ உதாரணமா பார்த்தோம்னா இங்க ரெண்டாவது 1 2 3 தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க, மூணாவது ஸ்டான்ஸா பாருங்க. he gives his harness. he gives his harness அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஹார்ஸ் வந்து தன்னுடைய ஹார்னஸ்ல ஒலி எழுப்புது. ஓகேவா, ஒலி எழுப்புகிறது. எந்த ஹார்னஸ் என்னது, அந்த கழுத்து பட்டை மணி இருக்கு இல்லையா, அந்த மணியை ஒலிச்சு. ஓகேவா, இதுக்கு முன்ன நீங்க ஸ்லைட்ல பார்த்துருப்பீங்க, அந்த படம் பார்த்துருப்பீங்க, அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க, அதன் மூலமா ஒலி எழுப்புது. அப்போ இங்க என்ன சொல்லணும்னா ஹீ அப்படின்றது பெரும்பாலும் அவன் அல்லது அவர் அப்படின்ற மீனிங்லையும், ஹிஸ் அப்படின்றது அவருடைய மீனிங்ல வரும். ஒரு குதிரையை வந்து அவன் அவராகவோ, அவனுடைய அப்படின்றது ஒரு குதிரையை வந்து ஹார்ஸ் என்ன, ஒரு ஹார்ஸ் வந்து ஒரு அக்ரணி. ஓகேவா, ஹார்ஸ்ன்றது ஒரு விலங்கு. அந்த விலங்கு ஒரு மனிதனுடைய ஒரு தன்மைக்கு ஒரு கேரக்டர். ஹீ அப்படின்றது மனிதனுடைய கேரக்டர். ஆக ஒரு விலங்கை வந்து ஒரு மனிதனாக பாவித்து சொல்லக்கூடிய ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து பர்சனிஃபிகேஷன். ஓகே, பர்சனிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உயிர் இல்லாத பொருள், உயிருள்ள பொருள். ஓகே, உயிரில்லாத பொருள், உயிருள்ள பொருள்னா அக்னி பொருள், விலங்குகள், மரங்கள், செடிகள், கொடிகள். இத ஒரு மனிதனுடைய ஒரு பண்பு, மனிதனுடைய பண்பை ஏற்றி சொல்லும் பொழுது அது பர்சனிஃபிகேஷன் சொல்லுவோம் நம்ம. he gives his harness அப்படின்றது வந்து அந்த ஹார்ஸ் வந்து குதிரைய he அவனுடைய அப்படின்ற ஒரு மனிதனுடைய பண்பை ஏற்றி சொல்லும் பொழுது நம்ம இதை பர்சனிஃபிகேஷன் சொல்றோம். இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். பொயட்டிக்கல் டிவைஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரைமிங் வேர்ட்ஸ். பாருங்க, முதல்ல செஞ்சு பாருங்க, ரைமிங் வேர்ட்ஸ் நோ தோ. ஓகே, செகண்ட் ஸ்டான்ஸாவில் நியா, தேர்ட் ஸ்டான்ஸாவில் ஷேக், மிஸ்டேக், ஃபோர்த்தில் டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப். ஓகே, இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம. அடுத்து ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம்னா, ரைமிங் ஸ்கீம் அப்படின்றதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் நோ அப்படின்றது, தோ அப்படின்றது ஒரே சவுண்டு, அது ஏன்னு கொடுக்குறோம்.
ஹியர் அப்படின்றது அந்த தோ நோ அப்படின்ற சவுண்ட்ல இருந்து வேறுபட்ட சவுண்ட் வரனால பின்னு சொல்றோம். ஸ்னோ அப்படின்றதும் நோ தோ ஸ்னோ ஒரே மாதிரி சவுண்ட் ஏ கொடுக்குறோம். அப்ப என்ன ரைம் ஸ்கீம்? ஏஏ பிஏ. ஏஏ பிஏ அப்படின்றதான் வந்து இந்த ஸ்டான்ஸானுடைய ரைமிங் ஸ்கீம். அதே கடைசி பாருங்க, லாஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. லாஸ்ட் என்னன்னு பாருங்க. இந்த கடைசியில் இருக்கிற அந்த வேர்டு மட்டும் பாருங்க. டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப் எல்லாம் வந்து ஈப்பு ஈப்பு ஈப்புன்னு முடியுதுனால இதனுடைய எல்லாமே என்னது? டீப்ன்றது ஏ, கீப்ன்றது ஏ, ஸ்லீப்ன்றது ஏ, ஸ்லீப்ன்றது ஏ. அப்ப ரைம் ஸ்கீம் ஏ ஏ ஏ ஏ. ஓகேவா? இது பொயட்டிக்கல் டிவைஸ். அப்புறம் அலிட்டேஷன் பாருங்க. வாட்ச் ஹிஸ் வுட்ஸ். வாட்ச்ல பாருங்க டபிள்யூ டபிள்யூ இருக்கா? சவுண்ட்ஸ் த ஸ்வீப் எஸ் எஸ் வருதா? டார்க் அண்ட் டீப் டி டி வருதா? அதாவது கொடுக்கப்பட்ட அந்த லைன்ல இருக்கிற எந்த வேர்ட்ஸாவது ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வந்ததுன்னா அது அலிட்டேஷன். வாட்ச் வுட்ஸ் அதெல்லாம் டபிள்யூ என்ற எழுத்துக்கள் வருது. சவுண்ட்ஸ் த ஸ்வீப் அதுல எஸ் என்ற சவுண்ட் வருது, எஸ் என்ற எழுத்துக்கள் வருது. டார்க் டீப் இட்டு இட்டு டார்க் டி டி என்ற எழுத்து வருது. இன்னும் நிறைய இருக்கு, நீ கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் உதாரணம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பொயட்டிக்கல் டிவைஸ். ஓகேவா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுக்கு பர்சனிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. என்ன வீடியோ பார்ப்போம். நீங்க இந்த செயல் நல்லா நீங்க மனப்பாடம் செய்யணும். கண்டிப்பா மனப்பாடம் செஞ்சு எழுதி பாருங்க. மனப்பாடம் செஞ்சு அது எனக்கு வந்து நீங்க சொல்லி அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு அனுப்புங்க. எப்படி நீங்க படிக்கிறீங்கன்னு தெரியணும் எனக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.